நார்மலா ஒரு க்ரீம் அப்ளை பண்ணா கூட எனக்கு அது வாசனையா இருக்கும். நீங்க பாக்குறீங்கன்னா இந்த மாதிரியான பாடி கேர் ப்ராடக்ட்ஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சிவ் ஸ்மெல்லிங்கா நீங்க ஃபீல் பண்ணணும்னா இதெல்லாம் மஸ்ட்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன், இதுல சின்ன வெர்ஷன் கூட இருக்கு. தயவு செய்து பாத்தீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லோஷனி வடிவில் வரக்கூடிய நிவ்யாவோட Pearl and Beauty ரோல் ஆன். உங்களோட அண்ட்ராம்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கேர் பண்ணி ஆட் ஸ்மெல் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், யூஆர் சார்ட்டட். உங்கள் மேலேருந்து ஒரு துர்நாற்றம் வரப்போகிறது இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணேன், பாடி லோஷன் கொஞ்சம் திக்காக வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வேஸ்லினோட இந்த ஒயிட் வேரியன்ட் லைட் ஹைட்ரேட்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு இப்படி இங்கே விட்டிங்கனாலே போதும், டக்குன்னு அப்படியே குயிக்காக அப்சர்வ் ஆகுது. அதோட ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. சும்மாவே கையெல்லாம் பயங்கரமா ட்ரை ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி பிளம்லேருந்து கியூட்டா ஒரு ஹேண்ட் க்ரீம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி எடுத்துட்டு ஹேண்ட் வாஷ் சானிடைசர் அப்படி இப்படின்னு போட்டு பண்றதுனால என்னமோ பயங்கரமா ட்ரை ஆகுது. அப்ப இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸ்மெல்லும் நல்லா இருக்கு, கை நல்லா நரிச்சிட்டா இருக்கு. இப்போ என்கிட்ட கிடையாது, பட் இந்த ஒரு டப் இல்லாம டப்லேருந்து எல்லா டப் ஆஃப் ஸ்க்ரப்புமே பயங்கரமா எக்ஸ்போலியேட் பண்றது இல்லாம ஸ்மெல் சூப்பரா வச்சுக்கோங்களேன். எனக்கு பர்டிகுலரா இந்த ப்ளூ வேரியன்ட் பிடிக்கும், ரைஸ் அண்ட் மெக்கடமியா வேரியன்ட். ஒரு வாட்டி வாங்கி வச்சிங்கனாலே போதும், பல காலம் வரும்ன்றதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.